ஹீரோ பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு போக அந்த புள்ள ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு வருது. என்ன உன் மேக்கப் கலைஞ்சிருக்குன்னு சும்மா சொல்ல அந்த பொண்ணு நான் மறுபடியும் பார்லர் போறேன்னு போயிருது. இந்த பொண்ணுலாம் நமக்கு செட் ஆகாத சித்தப்பான்னு சொல்லிட்டு பொண்ணுனா எப்படி இருக்கணும்னா மின்னல் மாதிரி இருக்கணும், பார்த்த உடனே கரண்ட் ஏறின மாதிரி உடம்பெல்லாம் சில்லிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க தாமினியை அடிக்க ஊரே துரத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ தாமினியை பார்த்துட்டு பார்த்த உடனே அவனுக்கு அவளை பிடிச்சிருது. ஆனா அந்த பொண்ணை தொட்டா ஷாக் அடிக்கும்னு இவனுக்கு தெரியாது. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக போடான்னு சொல்லிட்டு ஓடிடுவா. செவுத்துல எல்லாம் இந்த பொண்ணை தொட்டா கரண்ட் ஏறிடும், அதனால இவளிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் பார்க்காமயே போயிடுறான். இந்த பொண்ணு ஓட முடியாம மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளு மட்டும் இவளை அடிக்க வேகமா ஓடி வருவாரு. டே ராமோ சோமோ கட்டை எடுங்கடா, இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பின்னாடி பாருன்னு ஒரு சிக்னல் காட்ட பின்னாடி ஒருத்தனும் இருக்க மாட்டான். வசமா சிக்கிட்டாரு இந்த ஆளு. இந்த பொண்ணு விரல்ல இருந்து மின்னல் மாதிரி கரண்ட் வர வாடா என் உருளைக்கிழங்குன்னு அந்த பொண்ணு ஒத்த விரல அவர் மூஞ்சில தொட்ட உடனே அவருக்கு ஷாக் அடிச்சு முடியலாம் நட்டுட்டு நிக்கும் பாருங்க. ஐயோ சரியான காமெடி. இந்த சம்பவத்தினால அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டி தாமினிக்கு கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. என் பொண்ணை யாருங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தாமினியோட அப்பா யோசிக்க அப்போ ஒரு கால் வருது. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னு சொல்ல தாமினியை தொட்டா ஷாக் அடிக்குன்ற விஷயம் தெரியாம ஹீரோ பொண்ணு பார்க்க வரான். இந்த பொண்ணு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஹீரோவை தடபுடலா வரவேற்கிறாங்க. தாமினிக்கும் ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சிருது. ஆனா அவ யாரை தொட்டாலும் ஷாக் அடிக்குன்ற விஷயத்த சொல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் போன் பேசி கொஞ்ச நாள் காதல் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பிடிச்சி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்ன தொடாம மோதிரம் போட்டு விரியான்னு அந்த பொண்ணு கேட்க சரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொடணும் போல நினைச்சிட்டு அவ்வளவுதானே சரி உன்னை தொடாமையா உனக்கு மோதிரம் போட்டு விடுறேன் அவனும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி எங்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியா சிறப்பா முடியுது. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல போட்டோ எடுக்க போனா அங்க தாமினியோட ஒரு சொந்தக்கார அம்மா ரெண்டு பேரையும் தொட விடாமையே போட்டோ எடுக்க சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா போட்டோ எடுக்கும்போது எப்படிங்க தொடாம இருக்க முடியும்? அதனால ஹீரோக்கு அவளை தொடும்போது தெரியாம ஷாக் அடிக்க என்னன்னு புரியாம அவங்க சித்தப்பா கிட்ட கேட்க போவான். தாமினியை தொட ஷாக் அடிக்க சித்தப்பான்னு சொல்ல மாவீரம் படம் பாத்தியா, ராம் சரண் எப்படி காஜல் அகர்வாலை தொட்டா ஷாக் அடிக்குமோ அதே மாதிரி தான் உனக்கும் அடிக்குது. நீ ராம் சரண், அந்த பொண்ணு காஜல் அகர்வால், உங்களுக்கு ஜென்ம ஜென்ம பந்தம் இருக்குடா அப்படின்னு அவனை உசுப்பேத்தி விட கேமராமேன் தாமினியை தண்ணி எடுத்து வீச சொல்ல இவன் அந்த தண்ணி எடுத்து கையை விட்டு தெளிப்பா பாருங்க கேமராமேன் மேல கரண்ட் பாஞ்சிருது. ஐயோ பாவம். அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. காதல எடுத்து வச்சா இப்பதான் உன்னை பத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சது, உன்னை நான் இப்பவே பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி தாமினி வீட்டுக்கு வர தொட்டா ஷாக் அடிக்கிற விஷயம் தான் தெரிஞ்சிச்சு போல நீ பயந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து நம்ம பூர்வ ஜென்ம பந்தமா என் சித்தப்பா சொன்னாரு, அதனாலதான் உன்னை தொட்டா எனக்கு ஷாக் அடிக்குதுன்னு சொல்ல அவன் அந்த மாவீரன் படத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு பார்த்தா சரி வீட்டுல தான் யாரும் இல்லையேன்னு தாமினியை கட்டி பிடிக்க ஹீரோ கிட்ட வரான். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.